Hello friends, good morning everyone. So வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே வந்து யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் ஃபாலிங் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5.94% வந்து இன்க்ரீஸ் ஆனது. மண்டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபாலிங், அதாவது இஸ்ரேல் ஈரான் வார் வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி ஃபுல்லாக வந்து நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இப்போது கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சப்ளை வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் வந்து ஒரு புல்லிஷில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் அண்ட் லோ வந்து இன்னும் உடையலை. ஸோ ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக இருக்குது. இப்போதைக்கு $0.21 வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து ஒரு ஹேமர் கேண்டில் டைப்பில் தான் ஸோ கிரியேட் ஆயிருக்கு. ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் கூட கொஞ்சம் கீழே இறங்குற மார்க்கெட்டை வந்து பையர்ஸ் தான் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் வந்து எவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது? ஏன்னா க்ரூட் ஆயில் நேற்றே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டு நம்ம பண்ணுற அளவுக்கெல்லாம் இருந்திருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே ஒரு செல்லிங் கிட்டத்தட்ட 6367 ஒரு 5950 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 350-400 பாயிண்ட்ஸ் பக்கம் 400 பாயிண்ட்ஸ் பக்கம் செல்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி இங்கேருந்து மறுபடியுமே வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ரெக்கவரி. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜோன் தான். ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ அகைன் வந்து பையிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இதுதான், பிரேக் அவுட்டும் இதுதான். ஸோ இந்த இடம் 6229, அதாவது இந்த கேண்டிலோட ஹை, இந்த பெருசாக ஒரு கேண்டில் 1915 பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் அது மட்டுமே அந்த கேண்டில் மட்டுமே -2.65% வரைக்கும் டவுன் வந்து ஆயிருக்கு. சப்போஸ் கீழே ஓப்பன் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜோன் ஒரே நிமிஷம்ங்க 6228. ஓகே, இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ 6228 வந்துட்டு ஸோ அகைன் அங்கேருந்து ஒரு ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். அதோட டவுன் வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ இங்கேருந்து அகைன் வந்து 6390 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஓப்பனிங்கை வச்சு தான் ஸோ இன்னைக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் வந்து எந்த இடத்துல அப்படின்னா இந்த லோவர் சப்போர்ட்டாக எடுத்துக்கோங்க, வேற வழி கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்க்கலாம், ஏன்னா பெரிய மூமெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6228க்கு மேலே ஓப்பன் நடந்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக இது வந்து 6390 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 6390, 6228. ஸோ இந்த ஜோன்லலாம் ஓப்பன் ஆனால் 6228 வந்தால் 5 minutes or 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் போகலாம். அதே மாதிரி 5953 வந்தால் ஸோ நம்ம வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுற ஏதாவது வந்து பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகிருந்தா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று வந்து 321.1ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. 321.1லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸில் ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த 321 பாயிண்ட் இந்த 323.8 வரைக்குமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அதனால் இங்கேருந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதே 312, 309 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாமே செல்லிங் ஜோன் தான், 321.1 to 323.8 வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கு நேற்று. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா இந்த பேரலல் இந்த என்ன சொல்கிறதுனா இந்த சேனலில் பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இன்னும் பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஸோ அதனால் நேற்று லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூமெண்ட் கிடையாது. ஒரு 3 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டல் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ சில்வர் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஒரு மூமெண்ட் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் பண்ணால் ட்ரா பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு போங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ சில்வரில் வந்து பை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ காப்பர் நினச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு, ஹையாக பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 886.80 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இதாகும், இன்னும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அடங்கலை. கிட்டத்தட்ட 6350 400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு, 200 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாமல் நம்ம வந்து க்ரூட் ஆயில் பண்ணக்கூடிய நாள் தான் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.